السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமிக்க எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் மேலக்காவின் ட்ரெயின் சார்பாக ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த உள்ளரங்கு வாராந்திர நிகழ்ச்சி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவன் நமக்கு கற்றுத்தந்த அடிப்படையில் பின்பற்றி வாழுகிற மக்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மத்தியிலே இன்னும் கூடுதலான செய்திகளை அறிந்து இறைவனுடைய நெருக்கத்தை பெறுகின்ற ஒரு ஆர்வத்தில் அந்த தேடலில் நாம் நம்முடைய காரியங்களை அமைத்துக் கொண்டிருக்கோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலும் நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கோம். அன்புக்குரிய சகோதரர்கள், மாற்றம் தரும் மறுமை சிந்தனை என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், நம்முடைய மேலக்காவிரி கிளையின் சார்பாக ஹய்யா அலஸ் ஸலா என்ற ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்து 2 மாத கால தொடர் பிரச்சாரம் நடைபெற்று வருவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நமக்கு தெரிந்த இந்த அடிப்படையிலே இந்த மறுமை சிந்தனையை நாம் ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக நாம் ஒரு நீட் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்வு நடக்கக்கூடிய ஒரு தேர்வு, அந்த தேர்வுல கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட ஒரு கேள்விகள் கேட்கிறாங்க. அந்த கேள்வி என்ன கேள்வி கேட்பாங்க என்பது நமக்கு தெரியாது. அதுல எப்படியாவது நாம் முதலிடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய, படிக்கக்கூடிய, அதுல வெற்றி பெற வேண்டிய ஒரு போராட்டத்துல மாணவர்கள் ஒரு பக்கம் ஈடுபட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். பெற்றோர்கள் முதல் கொண்டு அதுக்கு கடுமையாக பாடுபட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திகள்லாம் நம்ம நினைச்சிருக்கோம், பார்க்கிறோம். அப்ப கேள்வி என்ன என்பது தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கடுமையான முயற்சி எடுக்கக்கூடிய நிலை ஒரு பக்கம் பார்க்கிறோம். ஆனால் மறுமையில் இறைவன் நம்மிடத்தில் முதல் கேள்வி என்ன கேட்க போகிறான் என்பது முதல் கொண்டு நமக்கு தெரியும். கண்டிப்பா தெரியுதானுங்க? முதல் கேள்வி என்னன்னு தெரியும்ல? தெரியாத யாராவது இருக்கோமா? எல்லோருக்குமே தெரியும், எல்லோருக்குமே தெரியும். மறுமை நாளில் இறைவன் முதலில் கேட்கக்கூடிய கேள்வி தொழுகை. அந்த தொழுகை தான் நம்முடைய முதல் கேள்வி என்பது நன்றாக தெரிந்திருந்தும் அதில் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளிலே ஒரு மனிதன் விசாரிக்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகை பற்றித்தான். அந்த தொழுகை சீராகிவிட்டால், அந்த தொழுகை ஒரு சரியாக இருந்து விட்டால் ஏனைய அனைத்து காரியங்களும் அவனுக்கு சரியாகிவிடும். இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்தமும் பாழாகிவிடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றும் கோணல். ஃபர்ஸ்ட்லயே நீ ஒழுங்கா அட்டன் பண்ணல, நீ ஒழுங்கா முயற்சி எடுக்கலன்னு சொன்னா அடுத்த ஒரு எல்லா காரியத்திலும் என்ன செய்வாங்க, இதே பார்வை ஒரு இடத்துல நடந்துரும். அப்ப எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் முதல் முயற்சியிலேயே நாம் வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் எடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தினார். இப்ப சிந்திச்சு பாருங்க, இந்த மறுமை சிந்தனை என்பது நம்மிடத்திற்கான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு
தேவையான அளவு நம்ம இடத்தில் இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பதும் இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய உலக வாழ்க்கை என்பதை பற்றியும் நாம் எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறோம், அது பற்றிய தெளிவு நம்மிடத்தில் இருக்குதா அப்படிங்கிறது முதல்ல சிந்திச்சு பாருங்க. முதல் கேள்வி தொழுகையை பற்றிதான் மறுமையில். அங்கு மறுமையில அந்த முதல் கேள்விக்கு நாம நிற்க வேண்டும் என்று சொன்னால், அப்ப இந்த மறுமைக்கான சிந்தனை நம்மிடத்துல இருக்குதா? ஃபர்ஸ்ட் சிந்தனை இருந்தால் தானே அந்த முதல் கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு நான் போய் நிற்பேன். அப்ப மறுமை சிந்தனைக்கான எண்ணம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால், அல்லாஹ் சொல்கிறான் 87வது சூரத்துல் அஅராஃப் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். உங்களுக்கு எத்தனை முறை இந்த மார்க்கம் சொல்லப்பட்டாலும், இந்த சிந்தனை கொடுக்கப்பட்டாலும், நீங்கள் உலக வாழ்க்கையை தான் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், வல் ஆகிரத்து கைர் வ அப்கா, அல்லாஹ் வழங்கிக் கொள்ளுங்க, மறுமை வாழ்க்கை தான் மிக மிக சிறந்ததும் நிலையானதும் ஆகும். மறுமை வாழ்க்கை தான்ப்பா சிறந்தது, நிலையானது, அதை நீ தேர்ந்தெடு. மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனா உலகத்துக்கு செஞ்சிருக்கீங்களே. அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் கூட இந்த செய்தியை பற்றி சஹாபாக்களுக்கு அழகாக விளக்கினாங்க. எப்படி விளக்குறாங்க தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஒரு முறை திருவோரத்துல நடந்து போறாரு. அப்படி நடந்து போகக்கூடிய அந்த வீதியில நபிகள் நாயகம் சொல்லும்போது சஹாபாக்களுக்கு ஒரு பாடம் நடத்துறாங்க. ஒரு செத்து போன ஆட்டை ஒரு மனிதன் இழுத்துட்டு போகிறார். அதை பார்த்து அல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த செத்து போன ஆட்டை யாராவது ஒரு விருதம் கொடுத்து உங்களை வாங்கி கொடுக்க தயாராக இருக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு போற நேரத்துல ஏதோ ஒரு வியாபாரத்தை செஞ்சு கொடுத்துட்டு போவோம், பாவம் செத்து போன ஆட்டை எடுத்துட்டு போயிட்டு அப்படிங்கிறது நோக்கம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு பாடம் நடத்துவதற்கு இந்த கேள்வி கேட்கிறாங்க. இந்த செத்து போன ஆட்டை ஒரு ரூபா கொடுத்து வாங்கிக்கிறீங்களா, ஒரு திரும்ப கொடுத்து வாங்குறீங்களா? அல்லாஹ் கொடுத்தவரு அது சும்மா கொடுத்தா கூட வாங்க மாட்டோமே. அது செத்து போன ஆடு, அதுவும் அதனுடைய கால்கள் அழுத்தத்து இருக்குது, அதனுடைய தோள்கள் எல்லாம் பாதிப்படைஞ்சிருக்குது. இதை வாங்கிட்டு போய் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லையே, இதை வச்சு என்ன பண்ண போறோம்? இதை ஒரு திரும்ப கொடுத்து வாங்குறதுக்கு அது பேசாம இருந்து போயிடலாமே என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. அல்லாஹுடைய பார்வையில் இந்த உலகம் என்பது இப்படி அற்பமானது, ஒண்ணுமே இல்லாதது. இந்த உலகம் என்பது அற்பத்திலும் அற்பமான ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்துடைய பார்வை என்பது அல்லாஹ் இந்த உலகத்தில் பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க. சாதாரண ஒரு குப்பையை கசக்கி கீழே தூக்கி போடுறாங்க. டஸ்ட்பின்ல நிறைய குப்பை கிடக்குங்க, அந்த குப்பையை தூக்கி போட்டுடுறோம். அந்த குப்பைக்கு நான் ஏதாவது பொருள் கொடுப்போமா? அது ஏன்பா உள்ள போட்ட எடுத்து மேல வைக்க மாட்டோமா? தேவைப்படும் என்று சொல்லி குப்பையை எடுத்து சேகரிச்சு வைப்போமா? ஒரு நாளைக்கு எத்தனை குப்பைகளை நம்ம வீட்டில இருந்து வெளியே தள்ளுவோம், அதை எடுத்து சேமிச்சு சேமிச்சு தினமும் அந்த குப்பையை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறோமா? தேவையில்லை என்று தூக்கி அற்பமா வீசுகிறோமே. இப்படி உலக அடிப்படையில் நாம் பார்க்கக்கூடிய குப்பைக்கு சமமானதுதான் இந்த உலக வாழ்க்கை, ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை. ஏன் அப்படி சொல்றோம்? இந்த சிந்தனை நமக்கு இருக்கிறதா? உண்மையிலேயே அப்படித்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. நம்முடைய உலக வாழ்க்கை என்பது இப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்குதா? இந்த சிந்தனையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அதை ஒப்பிட்டு சொல்லவே முடியல. நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் உலகத்திலே நாம் நிரந்தரமாக வாழக்கூடிய வாழ்க்கையை போன்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? இன்னைக்கு காலையில எழுந்திருப்பது அந்த நாளில் இருந்து நாம் துவங்கினால் இன்னைக்கு மனித சிந்திக்கொள்ள இன்னைக்கு எங்க போறோம், என்ன சம்பாதிக்க போகிறோம், என்ன பொருளாதாரத்தை ஈட்ட போகிறோம், இன்னைக்கு தேவையான பொருள்கள் என்ன, வீட்டுக்கு என்ன வாங்கி வைக்கணும், மனைவிக்கு என்ன தேவை, பிள்ளைக்கு போகும்போது வந்து என்ன வாங்கிட்டு வரணும், இப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் ஒரு நாள் முழுவதும் நம்ம இடத்தில் இருப்பதை பார்க்கணும். அது பற்றிய சிந்தனை ஓட்டத்திலே தான் நம்முடைய நாட்கள் கழியிருந்ததை பார்க்கணும். ஒவ்வொரு மனிதனுடைய தேடலும் ஓடல்களும் ஒவ்வொரு மனிதனும் இப்படிதான் இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் நாம் இறைவனை பற்றிய சிந்தனை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறோம், மறுமைக்கான விதையை எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்துல பதிய வைத்திருக்கிறோம், சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்,
23வது அத்தியாயம் 115வது வசனத்துல அல்லாஹ் அப்ப ஹசிப்தும் அன்னமா கலக்கனக்கும் அபசா வ அன்னக்கும் இலைனா ரஜவும் அல்லாஹ் கேட்கிறான், நாம் உங்களை படைத்ததெல்லாம் வீணுக்காகத்தான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்க ஒண்ணுமே இல்லாத தேவையில்லாத விஷயத்துக்காகத்தான் நான் படைத்திருக்கேன் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? உலகத்திலே நீ இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது அற்பத்திலும் அற்பமான பொருள்களை சேமித்து உன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொண்டிருக்கிற அது நிரந்தரம் இல்லை. இன்றைக்கு எது உன்னிடத்திலே நிரந்தரமாக இருக்கும் உனக்கே தெரியாது. இன்றைக்கு கண் விழித்து நாம் கண்மூடி தோன்றினால் நாளை எழுவோமா என்ற நிரந்தரம் உன்னிடத்தில் இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கிறேன். இந்த வீணான வாழ்க்கையிலே நீ அற்பத்திலும் அற்பமாக நீ படைக்கப்பட்டு இதெல்லாம் ஒரு கொஸ்டினா கேட்க போறா? மறுமையில இதெல்லாம் என்கிட்ட கேட்க போறா? நான் பொருளாதாரத்தை குடும்பத்துக்காக இருக்கிறேன், அதுக்காக உழைச்சேன், அதுக்காக வெளிநாடு போனேன், அதுக்காக சம்பாதித்தேன், என்னுடைய வாழ்நாளில் பல மணி நேரங்கள் அதற்காக நான் உழைத்திருக்கிறேன். அல்ல இதெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன கேள்விகளெல்லாம் என்கிட்ட கேட்க போறானா என்று நீ நினைச்சுட்டு இருக்கிறியா? உன்னை நாம் வீணுக்காக படைக்கவில்லை, நீங்கள் மீண்டும் என்னிடத்தில் தான் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். இல்லைன்னா திரும்பவும் சொல்றேன் என்கிட்டதான் பண்ணி வருவது. திரும்ப இங்க போற நினைச்சிட்டு இருக்கிற உன்னுடைய திரும்புதல் மீண்டும் என்னிடத்தில் தான் இருக்கிறது. சொல்றேன் நம்முடைய சிந்தனை எங்க இருக்குது? உலகத்தில் நாம் ஏதோ நிரந்தர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பது போன்ற ஒரு தேடலையில நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. தொழுகைக்கு பள்ளிவாசலை அழைப்பது போன்ற இப்படிப்பட்ட ஒரு அமலுக்கு அழைப்பது போன்ற எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயலுக்கும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. நம்முடைய வேலைக்காக இருக்கட்டும், நம்முடைய கல்வி நிறுவனங்களுக்காக இருக்கட்டும், அல்லது இன்னொரு எந்த ஒரு செயலுக்காக நாம் அழைக்கப்படக்கூடியது இந்த தொழுகையை விட அதிகமாக நாம் அழைக்கப்பட்ட காரியங்களுக்காக ஒவ்வொரு நேரத்திலும் பள்ளிவாசலிலே ஹய்யா அலஸ்ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டே இருக்கிறாங்க. அழைக்கக்கூடிய விதத்தில் நமக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் இந்த சிந்தனையிலே அந்த சிந்தனை போட்டுக் கொண்டே இருக்கிறாங்க, சொல்லிக் கொண்டே இருக்காங்க. ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? அது யாருக்கோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாங்கு சொல்றாங்க, அவ்வளவுதான். அந்த பாங்கு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் கூட அதுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை தெரியுமா? பெண்களாக இருந்தால் அப்படியே தலையில பிரித்து கொஞ்சம் முக்காடு ஏறும், கீழே இருக்க முக்காடு தலையில கொஞ்சம் ஏறும். டிவி வால்யூம் அப்படி கொஞ்சம் நேரம் ஒன்று வால்யூம் மியூட் ஆகும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குறையும். திரும்ப லாயிலாக இல்லைலாம் முடிஞ்சு வைங்க, திருப்பி அடுத்த நிமிஷம் போடும். அடுத்த நிமிஷம் உலகத்தினுடைய நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு இருப்போம். அவ்வளவுதான் இந்த அழைப்புக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை. அப்படித்தானே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய இந்த தொழிலுடைய அழைப்பை கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன சொல்லிட்டாங்களே, பாருங்க ஒரு செஞ்சு தொழிலுக்கு போவோம் என்ற எண்ணம் நமக்கு இருக்குதா? அதுக்கான செயல்பாடு நம்மளுக்கு இருக்குதா? அப்படிதான் நம்ம இருக்கிறோம், பார்க்கிறோமா? இந்த நோக்கத்திற்காக நாம் நடக்க வேண்டுமோ நகர வேண்டுமோ அந்த காரியத்தை நம்ம செய்ய முயற்சிக்கல. இந்த மறுமை சிந்தனைங்கிறது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிற அந்த செய்திகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, 35வது அத்தியாயம் பாத்துல சொல்றான், சும்மா அவுரசல் கிதாப் அல்லதீன அஸ்பைனா மின் இபாதினா, நம்முடைய அடியார்களிலே சிலர் இருக்கிறார்கள், நாம் தேர்ந்தெடுத்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபமின்ஹும் லாலிமுன் லினஃப்ஸிஹி, தனக்கு தானே அநீதம் வைத்துக் கொண்டிருக்கிறார், பாவத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார், பெரும் பெரும் குற்றங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், ஃபமின்ஹும் முக்தஸதின், இன்னும் சிலர் அதில் இருக்கிறார்கள், அவர்கள் நடுநிலையோடு இருக்கிறார்கள். வமின்ஹும் சாபிக்கும் பில் கைராத் பிஇذنில்லாஹ், இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, ஏதாவது நன்மை செய்து அதை நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், இதுதான்ப்பா மகத்தான வெற்றி. 3 சாரா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள் உதாரணம் சொல்லிட்டாங்க. சில பேர் இருக்கிறான், பாவத்தையா செய்வான், பாவம் அல்லா நல்லா மறுபடியும் பார்த்துக்கலாம்,
எல்லாம் பேசிக்கலாம். இன்னும் இப்ப நடக்கும் போது உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கையை நாம அனுபவிக்க வேண்டுமா, உலகத்துல இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமா என்று சொல்லி உலகத்துல அத்தனை இன்பங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சில பேர் உலகத்துடைய செல்வங்களை பார்க்கிறோம். 70,000 கார்களை வைத்துக் கொண்டு வாகனங்கள் விலை உயர்ந்த வாகனங்கள், சாதாரண வாகனம் சொல்ல, விலை உயர்ந்த சொகுசு கார்களை வைத்துக் கொண்டு வாகனத்தை வைத்துக் கொண்டு அந்த வாகனத்தெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கே பல நாள் ஆகும். அப்படி நம்மளை யாரும் இருக்க மாட்டோம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, செல்வத்தை சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் சொல்றான், பாவத்தை நீ மூட்டையை சுமந்துகிட்டே இருக்கிறியா, சேர்த்துக் கொண்டே இருக்கிறியா, இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. சில பேர் இருக்கிறான், நன்மையை கொஞ்சம் செய்வான், பாவத்தையும் கொஞ்சம் செய்வான், சில தவறுகள் இருக்கும் மனத்துல, 5 பேர் தொழுகையில ஏதாவது செய்வான், சில கொலைகளுக்கு வெளியில தொழில செய்வான், இப்படி ஏதாவது நன்மை தீமை கலந்தோடு செய்யக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார். ஆனால் சிலர் இருக்கிறார்கள், எல்லாம் சொல்றான், நன்மையை முந்திக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறார்கள். எதற்காக? அல்லாஹ்வுடைய திருப்திக்காக. நபி மூசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் உதாரணம் காட்டினார். அந்த சமுதாயத்தை மூசா நபி அவர்கள் காப்பாற்றி, மூசா நபி அவர்கள் சமுதாயத்தை அந்த ஃபிரௌனுடைய குடியிலிருந்து காப்பாற்றி இறைவனை சந்திப்பதற்காக தன்னுடைய கூட்டத்தாரை தோழமை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார். வேகமா வர்றாரு, வந்துவிட்டு அல்லாஹ்விடத்தை நெருக்கமாகி சந்திக்கிறார். சந்திக்கும் போது சொல்றாரு, தன்னுடைய கூட்டத்தை விட்டு வேகமாக மாற்றிக்கொண்டு மூசா நபி அவர்கள் இறைவனை சந்திக்க வருகிறார். அல்லாஹ் கேட்கிறார், என்னப்பா நீ வேகமா வந்துட்டேன், ஏன் உன் கூட்டத்தை விட்டுட்டு நீ வேகமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, இறைவா, உன்னை சந்திப்பதற்கு நான் எவ்வளவு வேகமாக இருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னிடத்தை விரைந்து வந்தேன். சந்திக்கிறதுல கூட அல்லாஹ் முந்திக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறார். நம்முடைய முயற்சி எப்படி இருக்குதா? நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கா? உலகத்திற்கான நோக்கமாக இருக்குதா? அல்லது மார்க்கத்துடைய அம்சங்கள் நம்முடைய செயல்பாடுகள் நம்ம குடும்பத்துல இருக்கணும், நண்பர்களுக்கு இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு மார்க்கத்துடைய பிரச்சாரங்கள் செய்யப்படணும், மார்க்கத்தின் செய்திகள் எட்டி வைக்கப்படணும், அவர்களும் பின்பற்றணும், நாம் சுத்தத்துக்கு போகணும் எண்ணம் நமக்கு இருக்குதான். எந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும்? மறுமையிலே நம்முடைய ரப்பும் நம்முடைய இறைவன் நம்மை நேசிக்கிறார். அந்த இறைவனை சந்திக்கிறதுக்கு நாம ஆர்வப்படுறோமா, அதற்காக முயற்சிக்கிறோமா, முந்திக் கொள்றோமா, நம்முடைய செயல்பாடுகளை வேகமாக அமைத்துக் கொள்றோமா? சில சஹாபாக்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க. முஸாப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய சஹாபி எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தவிர்ப்பு சொன்னா, மக்காவில் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது சொகுசு வாழ்க்கை. அவருடைய குடும்பம் என்பது மிக உயர்ந்த குலத்தில் இருக்கக்கூடிய குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறார். எந்த அளவுக்கு அவர் கடைத்தெருவுக்கு வந்தாருன்னு வைங்களேன், அவர் பூசி இருக்கக்கூடிய அந்த நறுமத்தினுடைய வாழை வைத்து மக்கள் சொல்லிடுவார்கள், முஸாப் வந்து இருக்காரு அல்லது வந்து விட்டார், கடத்தெருவில் இருக்கிறார். அந்த அளவுக்கு மக்கள் பேசப்படுவது மிக விலை உயர்ந்த நறுமண பொருளை வாங்கி பயன்படுத்தக்கூடிய, நேரத்திற்கு ஒரு ஆடை அணிந்து கொள்ளக்கூடிய, இப்படிப்பட்ட மிக செல்வந்தராக இருக்கக்கூடிய அந்த முஸாப் ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை எடுத்துக்கொள்றார். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பிரச்சாரத்தின் விளைவால் அவர் இஸ்லாத்தை எடுத்துக்கொள்கிறார். என்ன ஆகும்? இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டா சொகுசா இருக்க முடியுமா? வீட்டுல ஏசி காலத்திலே உட்கார்ந்து சொகுசா அனுபவிக்க முடியுமா? எந்த அளவுக்கு தன்னுடைய சொத்து பத்துகளை, சொந்த பந்தங்களை, ஊரை அத்தனையும் எதிர்த்து எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு இந்த மார்க்கத்திற்காக பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் தனக்கு முன்னால் முஸாப் இப்னு உமைர் அவர்களை மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு செய்து அனுப்பி வைக்கிறார். எந்த அளவுக்கு கஷ்டம் தெரியுமா? முஸாப் இப்னு உமைர் அவர்கள் தங்குவதற்கு இடம் இல்லை, கிடைக்கக்கூடிய இடத்துல தங்குறாரு, கிடைக்கக்கூடிய உணவை சாப்பிடுறார், பள்ளிவாசல கொடுத்தார், தங்குறார். இப்படியான வாழ்க்கை அவருக்கு போகுது. யாருங்க? ஒண்ணுமே இல்லாதவரா? எல்லாம் இருந்து அனுபவித்து அத்தனை சுகங்களையும் பார்த்து அந்த நபித்தோர்களுடைய நிலைமை என்ன பாருங்க. அனைத்தும் இருந்தும்
அவருக்கு நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்றுமே இல்லாமல் வீட்டை விட்டு துரத்தப்பட்டு விட்டார், சொத்து பத்துக்களை இழந்து விட்டார், சொந்த பந்தங்களை இழந்திருக்கிறார், தாய் தந்தை மனைவி அனைவரும் விட்டு வந்திருக்கிறார். எதற்காக? அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக, இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும், மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும், இதன் விளைவால் இறைவன் தன்னை நேசிக்க வேண்டும், அந்த நேசத்திற்காக அனைத்தையும் தூக்கி எறிந்துட்டு வருகிறார். மதீனாவுல பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர் ஒரு கட்டத்துல மரணிக்கிறார். மரணிச்சா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நோன்பு கட்டத்துல அவர் சில உணவுகள் சாப்பிட்டார். அவர் சொல்றாரு, இன்றைக்கு அல்லாஹ்வோட உதவியால நல்ல பொருள்களை சாப்பிடக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு. இன்றைக்கு அல்லாஹ் எங்களுக்கு பொருளாதார வசதிகளை கொடுத்து விட்டார். ஆனால் எங்களை விட முன்னால் இருந்த எங்களுடைய தோழர்களை நாங்கள் நினைச்சு பார்க்கிறோம். முஸாப் இப்னு உமைர் எங்களுக்கு இருந்த ஒரு நல்ல மனிதர். எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அவர் இறந்து போன நேரத்துல அவரை அடக்கம் செய்யறதுக்கு கஃன் எழுதுவோம். கஃன் எடுத்தோம் சொன்னா அவரை உடலை கஃன் எடுக்கக்கூடிய நேரத்துல அந்த கஃன் இடுவதற்கான ஆடை கூட கஃன். தலையை மறைச்சா கால் பெருகிடு, காலை மறைச்சா தலை பெருகிடு, உடலை மறைப்பதற்கு தேவையான ஆடைகள் கஃன் கூட இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன நமக்கு சாதாரண ஒரு அடையாளம் தெரியாத ஒரு நபர் மரணித்தால் கூட அதற்கு துணியை வாங்கி கொடுத்து போடக்கூடிய அளவிற்கு நமக்கு வசதி இருக்கிறது, நம்முடைய சூழ்நிலை இருக்குது. ஆனா அவருக்கு அந்த வசதி கூட இல்லை. ஒரு வசதி படைத்த ஒரு மனிதனுடைய நிலை ஒரு காலம் மறைப்பதற்கு துணி பத்தல. என்ன செய்யறாங்க சஹாபாக்கள் தெரியுமா? இத்துக்கு என்ற பொருட்களை எடுத்து அவர் காலம் மறைக்கிறாங்க. இலவலை செடிகள் எல்லாம் பறிச்சு அந்த காலை மறைச்சு செய்யறாங்க, அவரை மூடுறாங்க, அவரை அடக்கம் செய்யறாங்க. சிந்திச்சு பாக்குறாங்க சஹாபாக்கள். அப்துல் ரஹ்மான் பின் அன்பர் தோழர் சிந்திச்சு பாக்குறாரு, இந்த தோழர் இந்த நேரத்துல எப்படி கஷ்டப்படும் தெரியுமா? இந்த மார்க்கத்திற்காக எப்படி பாடுபட்டோம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய செய்தி எத்தி வைப்பதற்காக, இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக நாங்கள் எப்படி சிரமப்பட்டோம் தெரியுமா? மறுமை வாழ்க்கை ஒன்றுதான் நிரந்தரமானது என்பது அல்லாஹ்வுடைய உணர்த்தியதை எங்களுடைய வாழ்க்கையின் செயல்பாட்டிலே காண்பித்தோம் தெரியுமா? இந்த முஸாப் இப்னு உமைருடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை? சாதாரணமாக நம்மை பார்த்து நம்முடைய வீடுகள், சொந்த பந்தங்கள், ஊரார்கள் கேட்கிறாங்க, இப்ப என்னப்பா நீ செஞ்சுட்டு இருக்கிற? உன்கிட்ட இருந்தவெல்லாம் எப்படி இருக்கான்னு தெரியுமா? வசதி வாய்ப்பா பெரிய பெரிய போயிட்டு இருக்கான்னு தெரியுமா? நீ என்ன நிலைமையில இருக்க தெரியுமா? ஜமாத்துன்னு சுத்திக்கிட்டு இருக்கிறேன், மார்க்கத்தை எடுத்து சொல்றேன்னு ஊர்வலா சுத்திக்கிட்டு இருக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு இருக்கு, இழந்துகிட்டு இருக்கிறேன், குடும்ப குட்டியெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? தேவைதான், பொருளாதாரம் அவசியம்தான், குடும்பத்தை நடத்துவது மிக மிக மார்க்கத்தில் வலுவூட்டிய ஒன்றுதான். ஆனால் அதை மட்டுமே நோக்கமாக கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. பார்க்கணுமா இல்லையா? இப்படியே நீ போனீங்க, உன் கூட இருக்கிறவங்கலாம் மேல நல்லா விழுந்து போயிட்டு இருக்கான், ஒரு வீடு கட்டிட்டான், அது இடத்த வாங்கி கொடுத்துருக்கான், பேங்க்ல பணத்தை சேர்த்து வச்சிருக்கான், அவன் அக்கா அம்மாக்கெல்லாம் நடந்துகிட்டு வாங்கி போட்டிருக்கிறான். உன் மனைவிக்கு ஒரு நல்லது வாங்கி போட முடியல, ஒரு சேலை எடுத்து கொடுக்க முடியல, எப்படிப்பட்ட சிரமத்துல இருக்குவான்னு புரிஞ்சுக்கிறியா? இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. ஆனா முஸாப் இப்னு உமைர் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர். அவர் நினைச்சது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாரு சொன்னா அவர் சுகபோகமாக வாழ முடியும். ஆனா அத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வுடைய காட்டின் அடிப்படையில் மறுமைக்காக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டாரு. அதை நம்ம பாடமா எடுத்துக்கொள்ள வேண்டாம? படிக்கல இல்லையா நமக்கு? அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த முன்னோட வழியோட வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நாம் அந்த செயல்பாட்டுக்கு சொந்தக்காரர் இல்லையா? நாம அதோடு செயல்பட வேண்டாமா? அனஸ் பின் நலு என்று சொல்லக்கூடிய சஹாபி பத்ர் போர்ல கலந்து கொள்ள முடியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பத்ர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய யுத்தத்தை சந்தித்தாங்க. அந்த பத்ர் போர் என்பது திடீரென்று ஏற்பட்ட ஒரு போர்,
திட்டமிட்டு நடக்கல. இப்பொழுதும் அல்லாஹ் திட்டமிட்டு ஒரு போராட்டத்தை சந்திக்க செல்வாங்க. ஆனால் இந்த பத்ர் என்று சொல்லக்கூடிய யுத்தகலம் என்பது திட்டமிட்டு நடக்கல. ஒரு வியாபாரத்திற்கான ஒரு இடத்துக்கு செல்லக்கூடிய இடத்துல நடந்த ஒரு பிரச்சனை, ரெண்டு பேருக்கு இடையில நடந்த ஒரு பிரச்சனை, அது முத்தி பெருசாக போய் செய்யுது. அது மிகப்பெரிய ஒரு போராக நடந்துருச்சு. பத்ர் என்ற இடத்தில் நடந்த அந்த போர், அந்த போருக்கு நேரத்துல இந்த அனஸ் பின் நல்ர் என்று சொல்லக்கூடிய சஹாபி வெளியூருக்கு சென்றிருக்கிறார். அவரால் அந்த போருக்கு கலந்து கொள்ள முடியல. போர் முடிந்த பிறகு ஒரு ஊருக்கு வருகிறார். அல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ் இந்த பத்ர் யுத்த களத்தில் என்னால் பங்களிப்பு செய்ய முடியவில்லை. அல்லாஹ் என்னை பங்களிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் மீண்டும் ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தால், மீண்டும் அது போன்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டால், நான் என்னுடைய தியாகத்தை இறைவன் பார்ப்பான் சொல்ற. நான் யாரு, நான் இறைவனுக்கு எப்படிப்பட்ட தியாகத்தை செய்வேன் என்பதை இறைவன் நிச்சயம் பார்ப்பான் சொன்ன மாதிரி. அடுத்து உகது காலத்திலே ஒரு கட்டத்துல பார்த்தோம் சொன்ன சஹாபாக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க, தாக்கப்படுறாங்க. முஸ்லிம்களுடைய பலம் குறைகிறது. சஹாபாக்கள் எல்லாம் பின்வாங்கி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் ஏற்படுது. அந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி வளர்ந்து பரவும். ரசூலுல்லாஹ் மரணிச்சுட்டாங்க, இன்னும் ஒண்ணும் இல்லை போங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வதந்தி பரவுகிறது. சஹாபாக்கள் ஓடுறாங்க, பின்வாங்கி ஓடுறாங்க. இப்படி முஸ்லிம்களுடைய கை தாழ்ந்து போகக்கூடிய நிலையில அனஸ் பின் நல்ர் ரலியல்லாஹு அவர்கள் போர்க்களத்தில் கலந்துட்டாங்க இல்லையா, அவங்க தன்னுடைய வாகனங்களை உதவியில எடுத்துக்கிட்டு சொல்றாங்க, இல்ல எங்க போறீங்க? ஒட்டுமொத்த சஹாபாக்கள் திரும்பி செல்லக்கூடிய அந்த இடத்துல அவருக்கு வந்து நின்று பார்த்து சொல்றாங்க, எங்க போறீங்க? இதோ உஹது மலையுடைய அடிவாரத்தில் சொர்க்கத்தின் வாடியை நான் போகிறேன். சொர்க்கம் இங்க இருக்கு, இங்கப்பா போறீங்க? எதை வச்சு வந்திருக்கீங்க? யுத்த காலத்துக்கு சொர்க்கத்திற்காக வந்து விட்டு திரும்பி இங்க போறீங்க, சொர்க்கம் அங்க இருக்குப்பா என்று சொல்லிக்கொண்டே, இறைவா இவர்களுக்காக நான் பாவமளிப்பு தருகிறேன் சொல்லி பாவமளிப்பு தேடிக்கொண்டே அந்த எதிரிகளை கூட்டத்துக்குள் கூடுகிறார். துவம்சம் பண்றார், எதிரிகளை வெட்ட வீழ்த்துகிறார். வீழ்த்துறது மட்டுமில்லை, கடுமையாக தாக்கப்படுகிறார். பல வெட்டுக்காயங்கள் ஏற்படுகிறது. அந்த போருடைய இறுதி முடிவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யார் யாரெல்லாம் மரணித்தார்கள் என்று கணக்கெடுப்பாங்க. அல்லாஹ் அப்படி இருக்கும் நிலையில் இந்த அனஸ் பின் நல்ர் அவர்கள் தேடுறாங்க, கிடைக்கல. அவருடைய தங்கை ஒரு உடலுடைய சுண்டுகளுடைய அடையாளத்தை வைத்து இவர்தான் என்னுடைய சகோதரர் என்று அடையாளம் கொண்டிருக்கிறார். அப்ப சஹாபாக்கள் இந்த அறிவிக்கக்கூடிய செய்தியில சொல்றாங்க, அனஸ் பின் நல்ர் அவருடைய உடலில் 80க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்களை பார்க்கிறோம். உடல்ல கண்ணாடி செஞ்சு கிடக்கு, ஈட்டியால் குத்தப்பட்டிருக்கிறார், அம்பால் கிளைக்கப்பட்டிருக்கிறார், வாளால் வெட்டப்பட்டிருக்கிறார். உடல்லாம் ஒண்ணுமே சேரல என்ற அளவிற்கு கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார். அப்படியாரே பார்க்க முடியல. பார்க்க சாலைகளில் செல்லும் பொழுது யாராவது விபத்துக்குள்ள அடிபட்டுட்டாங்க, அவர் உடல் ஏதோ பார்க்கக்கூடிய சகிக்க முடியாத ஒரு நிலையை நம்ம பார்க்கும்போது யாருன்னு அடையாளம் காட்ட முடியாது. எப்படி இருக்கும் விவகாரமா பார்ப்பதற்கு எவ்வளவு கடுமையா இருக்கும் சிந்திச்சு பாருங்க. யதார்த்தமா போய் மோதுறது, ஆனா உள்ள எதிர்காலத்துடைய பூந்து வெட்டாரு சொன்னா எவ்வளவு கடுமையாக தான் தாக்கப்படுவோம் என்பதை அறிந்திருந்தும் அவர் அந்த கூட்டத்துக்குள்ள ஊர்ந்து எதிர்களை தாக்கி வெட்டிருக்கிறார் சொன்னா சிந்திச்சு பாருங்க. எதற்காக இவர் இவ்வளவு கடுமையாக போய்விட்டார்? சொர்க்கத்தில் நாம் பெற வேண்டும் என்று பத்ர் யுத்த களத்தில் நாம் கலந்து கொள்ள என்று கவலைப்பட்டாரு. அந்த நபித்தோருடைய நிலை என்ன பாருங்க. அல்லாஹ்வுடைய திருப்தியை இறைவனுக்காக என் உயிரை கொடுப்பேன் என்று சொன்ன செய்தியை செயல்ல காமிச்சாரு. நாம சொல்லுவோம்
மறுமை மறுமை பேசுவோம், வாயளவு சொல்லுவோம், இல்ல மறுமைக்கு அத்தஞ்சி உழைக்கிறோம், மறுமைக்கு அத்தஞ்சி பாடுபடுறோம், பொறுப்பை எதுக்கு இருக்கிறோம், ஜமாத்தை எதுக்கு இருக்கிறோம், எதுக்காக பிரச்சாரம் பண்றோம், மறுமைக்கு அத்தஞ்சி சொல்லுவோம். வாயளவில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கும் நாம் செயலளவில் காட்டக்கூடிய நம்முடைய செயலுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவர் செயல்ல காமிச்சார். நாம் அப்படி இருக்கிறோமா? நம்முடைய செயல்பாடு அப்படி இருக்குமா? ஒரு பொறுப்புல இருந்திருக்கோம் வைங்க, அல்லது ஒரு தனி மனித ஒரு உறுப்பினராக வைங்க, ஏதோ ஒரு நிகழ்ச்சி அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜமாத்துல சொல்றாங்க வைங்க, உடனே நம்ம நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும்? நான் தனியா ஒரு ஆள் இருக்கிறேன், எப்படி உட்கார்ந்து செய்யறது? யாராவது 2 பேர் அனுப்புங்க அல்லது 4 பேர் சேர்த்து விடுங்க. ஏதோ ஒரு நன்மை நமக்கு சொல்லப்பட்டால் அந்த நன்மையான கருத்தை செயல்படுத்துவதற்கு 2 பேர் வேணும் அல்லது இன்னொரு துணை வேணும். தனியாக செய்ய முடியாது. நான் ஒரு ஆளுக்கு தனியா செய்ய முடியுமா என்று நாம் சொல்லுகிறோம். தனி ஆளாக தன்னந்தனியாக கூட்டத்துக்குள் புகுந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக அனஸ் பின் நல் ரலியல்லாஹு அவர்கள் உள்ள போனாங்களே, 10 பேர் வாங்க சேர்ந்துட்டு போவோம் உள்ள யாருமே இல்லை என்றாலும் சரி, இந்த மார்க்கத்தை மேலும் போவதற்காகத்தான் இந்த கொள்கைக்குள்ள நம்ம பங்கெடுத்துக்கொண்டிருக்கோம். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த தௌஹீதை, இந்த ஏகத்துவை நாம் உள்ளத்தில் ஏந்தி இருப்பது எதுக்காக? வறுமைக்காக தானே, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக தானே. இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் என்னால் இயன்ற அளவு நாம் சொல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்திற்காக தானே. நம்முடைய நிலை என்ன, நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்குது? தனியாலாம் போய் சொல்ல முடியாதுங்க. நான் தனியா போய் சொன்னா என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க? நான் மட்டும்தான் இந்த விடப்பட்டிருக்கிறேன்னா நான் மட்டும்தான் செய்யணுமா? ஏன் மற்றவங்க எல்லாம் இல்லையா? மற்ற நிர்வாகிகள் என்ன பண்றாங்க? மற்ற பொறுப்புலாம் என்ன செய்யறாங்க? உறுப்பினர்கள் விடப்பட்டிருக்கிறாங்களே, எதுவுமே வந்து பள்ளியாசல் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. தொழில் கொண்டு போறாங்க, தொழில் கொண்டு போறாங்க, என்னென்ன கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நான் மட்டும்தான் செய்யணுமா? எனக்கு மட்டும் இந்த பள்ளிவாசல வெளியே கிடக்கணுமா? இந்த மார்க்கத்தை சொல்லி நான் மட்டும் தான் தனியா ஸ்பீக்கர் தூக்கிட்டு போகணுமா? அல்லாட மார்க்கத்தை நான் தான் நோட்டீஸ் சுத்தணுமா? வேற ஆளுங்க எல்லாம் இல்லையா? இந்த சிந்தனையை தூக்கி எறிங்க. அல்ல எனக்குத்தான் நன்மை கொடுத்துருக்கு நாடி சொன்னா, அல்ல என்னைத்தான் தேர்ந்தெடுக்கிறான் சொன்னா சந்தோஷப்படுங்க. அதுக்கு தானே வந்து அதுக்கு தானே ஏற்றுக்கொண்டிருக்கோம். அந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இஸ்லாத்தை பின்பற்றி இருக்கிறோம், மறுமையிலே இருந்து எடுத்து பிடிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இத்தனை சஹாபாக்கள் மரணித்தார்களே, அவர்கள் காலத்தில் அல்லாஹ்வுக்கு அவருடைய ஜிஹாதுக்காக அழைத்தாங்க, அறப்போர் செய்வதற்காக அழைத்தார்கள். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் போர்க்களத்தில் கலந்து கொள்வதாக போகிறோமா? அதற்கு தான் வந்திருக்கா. நேற்று வரை மரணித்த நம்மோடு இருந்த சகோதரர்கள் மேலக்காவை சுட்டிருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்கள் மரணித்தார்கள். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உறவினர்கள் மத்தியில் மரணித்தார்கள். ஒவ்வொருவருக்கும் சோதனை இருக்கிறது. அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். அவர்கள் சோதனை வைத்துத்தான் மறுமையை இழந்தவர்களுக்கு இருக்கிறது சொல்லி அல்லாஹ் சொல்றானே, அவர்களுக்கு இடப்பட்ட சோதனை என்ன? எந்த போர்க்களத்தில் போய் நின்றாங்க? எந்த போர்க்களத்தில் ஒரு உயர் பொருட்களாக என்று அல்லாஹ் சோதித்தார். அப்ப சிந்திச்சு பாருங்க, நமக்கான சோதனை என்பது உலகத்தில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சி, நேரம். அல்லாஹ்வுக்காக நம்ம ஒதுக்குறோமா? தொழுகைக்காக வர்றோமா? நன்றி செலுத்துவோமா? இறைவனை சிந்திச்சு பார்க்கிறோமா? இந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறோம். குடும்பத்துக்கு மார்க்கத்தை சொல்வதற்கு கூட நேரம் இல்லாதவங்க. என் பிள்ளைக்கு கூட மார்க்கத்தை சொல்ல கொடுக்க முடியல, என் பிள்ளைக்கு ஒரு சூறா சொல்லிக் கொடுக்க முடியல, குர்ஆனுடைய 2 வசனத்தை மரணம் செய்ய சொல்லிக் கொடுக்க முடியல. எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தோட மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறது கவனிச்சிருக்கிறோம். அதுக்கு கூட நேரத்தை ஒதுக்க முடியும்னு சொன்னா எப்படிங்க என் சமுதாயத்தை, என் வாரிசை இந்த தொழுகையை நம்ம வாக்கிருப்போம்? சிந்திக்கணுமா? அப்ப இந்த சிந்தனைகள் எல்லாம் நாம் தூரமாக்கி விட்டு நம்ம செயல்பட ஆரம்பிச்சு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்துல, பொதுவாக இந்த போர்க்களம்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ராணுவத்தை, நம்முடைய இந்திய ராணுவத்துடைய கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ராணுவத்தை சேர்ந்தாருன்னா அதுக்கான ஆயுதங்கள் நாட்டினுடைய அந்த மிலிட்டரி ராணுவம் கொடுப்பாங்க. அந்த ஆயுதத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் போடுவாங்க. அதுக்கு தேவையான வாகனம், அதுக்கு தேவையான அத்தனை பொருளும் பயிற்சியை எடுத்துக்கொண்டு அவசியம்
உள்ள போறது இருக்கும். பாகிஸ்தான் அடிக்கணுமா, எதிரி நாட்டை தும்சம் பண்ணணுமா, அப்ப அதுக்கு சேரணும் என்ன செய்யணும், முறையான பயிற்சி எடுத்துக்கொண்டு உள்ள போறாப்போ அத்தனை நாள் கொடுப்பாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஒரு காலத்துல அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாட்டை எதிர்த்து எதிர்களை எதிர்த்து போரிட வேண்டும் சொன்னால் அப்படி அழைச்சிட்டு போகல. அவர்களிடத்திலே யாரெல்லாம் போதிய ஆயுதங்களை வைத்திருக்கிறார்களோ, வாகனங்களை வைத்திருக்கிறார்களோ, அந்த போரில் சென்று திரும்புவதற்கு தேவையான உறவுகள் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் போரில் பங்கெடுத்துக் கொள்வார்கள். வாகனம் இல்லையா, ஆயுதம் இல்லையா, போரில் பங்கெடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் நபிகளார் காலத்துல ராணுவத்தை போர் செய்ய போது தனியா ஆயுதங்களும் தனியா சேகரித்து வச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் அப்படித்தான் அல்லாஹ்வுடைய நிலை இருந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு போருக்கு சஹாபாக்கள் அனைவரும் அழைக்கிறாங்க. அப்ப இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அனைவரும் ஆயுதங்கள், வாகனங்கள், உணவுகள் அனைத்தும் எடுத்துக்கொண்டு போருக்கு தயாராகிறாங்க. சில பேர் 2 வாகனங்கள் வச்சிருந்தாங்க, இன்னொருத்தர் கொடுத்து வச்சாங்க, அழைச்சிட்டு வந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில சில நபித்தோழர்கள் நபியான சமூகத்துல வர்றாங்க. அல்லாஹ்வுடைய எங்களுக்கு வாகனத்தை ஏற்படுத்தி கொடுங்க, நாங்களும் வளர்றதுக்கு. எதுக்குங்க? மந்தி சாப்பிடுறதுக்கா, காஃபி டீ குடிக்கிறதுக்கா, பைசா நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம், அல்பைத்துல சாப்பாடு புதுசாக யாராவது கூப்பிடுறாங்களா, அல்லது இஸ்லாம்பூர்ல கூப்பிடுறாங்களா, சாப்பிட போடுவாங்க யாராவது இருந்து வச்சிருக்கிறாங்களா என்று பார்த்து கூப்பிடல. அதுக்காக வரன்னு சொல்லல. தன்னுடைய உயிரை அர்ப்பணிப்பதற்காக நாங்கள் வருகிறோம், எங்களுக்கு வாகனத்தை கொடுங்க. ரசூலாட்ட வந்து கேட்கிறாங்க சஹாபாக்கள். அல்லாஹ் திரும்ப சூரத்துல் தௌபால சொல்லிட்டாங்க. ஒருத்தர் வந்து கேட்டாங்களே, எங்களுக்கு வாகனத்தை கொடுங்கன்னு கேட்டாங்களே, அவர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசுகிறார். லா அஜிது மா அஹ்லுக்கும் அலைஹி, எங்களுக்கு வாகனம் கேட்டப்ப நீங்க சொன்னீங்க உங்களுக்கு கொடுப்பதற்கு தேவையான வாகனம் எனக்கு இல்லை என்று சொன்னீர்கள். அவர்கள் அழுது கொண்டே கண்ணீரோடு திரும்பி சென்றார்கள். எங்களால கலந்து கொள்ள முடியலையே, எங்களால இந்த போர் பங்கெடுத்துக் கொள்ள முடியலையே, இறைவனுடைய திருப்தி முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லாமல் என்று சொல்லி கவலைப்பட்டவர்களால் சென்றார்கள். நல்லா பேசுவோம். அவர்கள் உள்ளத்தை எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாங்க நமக்கு தெரியாது, நாம பார்க்கல, நமக்கு வந்து பார்க்க முடியாது. அல்லாஹ் பிள்ளைங்க நமக்கு சொல்றாங்க, அவன் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அழுதாங்க, கலந்துக்க முடியலன்னு கண்ணீர் வடிச்சாங்க. நாம ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுங்க, இறைவனுடைய மார்க்கத்தை பேசுங்க, அல்லாஹ்வுடைய வசனத்தை எடுத்து படிங்க, அல்லாஹ்வுடைய தொழுகைக்கான நேரத்தை எடுத்துங்கன்னு சொன்னா நல்ல வேலை நம்மளை கூப்பிடல, ஏத்தோட்டுக்கு வந்துட்டு அப்படியே போயிட்டாங்க. இங்க நம்மளுக்கு வந்துருவாங்களோ நம்ம பயந்துகிட்டே இருக்க. நம்மள்ட்ட கூப்பிட்டா ஏன் வரல நாளைக்கு கேள்வி வைப்பாங்களே, பதில் சொல்லணுமே. எப்படிங்க வண்டி ஃபுல்லா ஆயிடுச்சு, நிகழ்ச்சிக்கு போறதுக்கு இதுக்கு மேல வண்டி இல்ல, நல்ல வேலை தப்பிச்சு அல்ல காப்பாத்திட்டான். இங்க கூப்பிட்டு போயிடுவாங்களோ, சிரமம் கொடுத்துருங்க. ரொம்ப சந்தோஷமா கேட்டு நிலைமையில வாங்க. நம்ம நிலைமை இன்னும் சில நேரங்களில் பள்ளிவாசல சுத்தம் செய்யறோம் சொல்லி ஒரு அறிவிப்பு சொல்லி பாருங்க. ஊர்ல அடுத்து மகரிபுக்கு சுத்தம் பண்ணுவோம், நீங்க அறிவிப்பு இருக்கீங்க. ஊருக்கு அசருக்கே கிளம்பி அடுத்த மர்க்க செய்யறதுக்கு அந்த பக்கம் போயிடுவோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரட்டும், அப்புறம் பார்த்துக்குவோம். இந்த பக்கம் இந்த வந்ததுக்கு தலையை காமிச்சிடக்கூடாது. நாம் இப்படி சிந்திக்கிறோம் சொன்னால் இந்த அளவுக்கு இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்கு நாம் என்ன முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம்? இறைவனை நேசிக்கிறதுனா என்னங்க? படைச்ச ரப்பு விரும்புகிறத நாம விருப்பத்தை நாம நேசிக்கிறோம்னு சொன்னா, அவனுக்கு புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா என்ன உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய பிள்ளைக்காக, என்னுடைய தாய்க்காக, என்னுடைய தந்தைக்காக ஒவ்வொரு பொருளையும் பொருளாதாரத்தையும் சேர்த்து சேமித்து ஒவ்வொரு வீட்டை கட்டுறோம், வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துறோம். என் பிள்ளை நாளைக்கு என்ன தூக்கி எறிஞ்சு வெளியில போனாங்க, நன்றி கிட்டவனா போயிட்டாங்க. என் பிள்ளை பார்த்து செஞ்சேனே, உழைச்சு இருந்தேனே, இவனுக்காக வெளிநாடுலாம் போய் உழைச்சு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தனே, இன்னைக்கு எனக்கு கவனிக்க மாட்டேங்கிறான், இந்த தூக்கி எறிகிறான், நன்றி கிட்டவனா இருக்கிறான். சிந்திக்கிறோமா இல்லையா?
நினைச்சு பார்க்கிறோமா இல்லையா? சாதாரண என்னுடைய நான் நேசம் வைத்திருக்கேன், என் பிள்ளை என்னிடத்திலிருந்து தூரமானால், என்னுடைய மனைவி என்னிடத்திலிருந்து கொஞ்சம் விலகலான்னு சொன்னா, சண்டை போட்டுக்கிட்டு ஒரு வாரம் பேச அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சொன்னா மனசு வலிக்குது, கஷ்டமா இருக்குது. என்னை நேசிக்கக்கூடியவர் என்னை விட்டு தூரமாக எண்ணம் எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னா, என் படைச்ச ரப்பு என்னுடைய இறைவன் என்னை நேசிக்கிறேன்னு சொல்றான். எந்த அளவுக்கு நபிகளாக சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னந்தனியை காட்டில் இருக்கக்கூடியவன் வாங்க சொல்லி எக்காமத்து சொல்லி அவன் தொழுகையை கொண்டால் அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான செயல். நபிகளாக சொல்றாங்க, என் ரப்பு நேசிக்கிறான், தொழுகையில் இருக்கிறான், பக்கத்துக்கு நேரத்துக்கு தொழுகிறான், இதை விட சிறந்த செயல் எது அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அந்த தொழுகையை தொழுவதற்கு நமக்கு கஷ்டமா இருக்குது. அந்த ரப்புடைய பேசக்கூடிய அந்த நேரத்தில் ஒதுக்குவதற்கு நமக்கு கஷ்டமா இருக்குது. உண்மையிலேயே இறைவன் நம்மளுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால், ஒரு நிலை என்று சொன்னால் இந்த தொழுகை. தொழுகையிலே இறைவனத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொன்னார்கள், தொழுகை என்பது இறைவனுக்கு மத்தியில் உரையாடக்கூடிய ஒரு காரியம். அங்கே இறைவனை புகழ்வதும் குர்ஆன் வசனங்களை ஓதுவதும் அல்லாஹ்வை தியானிப்பதும் தான் இருக்கிறது. மனித பேச்சுக்களுக்கு அங்கு இடமில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் ஐய கட்டி அல்லாஹ் முன்னிலையில் நிக்கிறேன், அல்லாஹ் நான் பேசுறேன், சந்தோஷப்படுறேன். தொழுகை அப்படியே பாரமா இருக்குது. இல்ல குர்ஆன்ல சொல்றாங்க, இறை அச்சவாதிகளுக்கு இந்த தொழுகை என்பது பாரமாக இருக்காது, லேசாக தான் இருக்கும் அப்படிங்கிற. யாருக்கு இறைவனுடைய நெருக்கத்தை விட்டு தூரமாக இருக்கிறோமோ இந்த தொழுகை என்பது பாரமாக இருக்கும். இப்ப அல்லாஹ்வுடைய திருப்தி என்பது அந்த மறுமையை நாம் பெறுவதற்கான இடம், சூழத்திற்கான இடம். அல்லாஹ் சொல்லுகிறான் 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் நாங்கள் நெருப்பிற்கு காத்துக் கொள்ளுங்கள். வக்கூது அன்னாசுல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் தான். அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன், அதன் மேல் கடுமையின் கொடூரம் கொண்ட வானவர்கள் இருக்கிறார்கள். எப்பா போய் விழுந்துடாதப்பா, உன்னை காப்பாத்திக்க, உன் பிள்ளைய காப்பாத்து, உன் பொண்ணை சொல்லு, விழுந்துடாத நரகத்துல. அங்க காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை. மனிதனை போட்டு அங்கே எரிக்கப்பட்டால், உன் பிள்ளையை போட்டு அங்கே எரித்தால், உன்னுடைய சொந்த பந்தத்தை உன் தாய் தகப்பனை போட்டு எரித்தால் தாங்க முடியுமா? தப்பிக்க முடியுமா? அங்க உள்ள மலக்குகளை காப்பாற்றி தூக்கி மேல வந்துருவாங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, வெளியே கொண்டு வந்துருங்க, எங்க அத்தா கணக்குறாரு சொன்னா தூக்கிடுவாங்களா? உலகத்துல பேசக்கூடிய காவலர்களை போன்று அங்கே லஞ்சம் கொடுத்து அவர்கள் தப்பிச்சுக் கொள்ள முடியுமா? ஏழாலும் சிதாலும் அந்த மலக்குகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கடுமையும் கொடூரம் கொண்டவர்கள். அங்கு இறக்கம் இருக்காது, கருணை இருக்காது, அழுது ஒப்பாடிட்டாலும் கூப்பாடிட்டாலும் அங்கே என்னென்று கேட்கவே மாட்டாங்க. போ கதறி. உலகத்துல எத்தனை பேர் வந்து கதறினா அவங்களுக்கு தொழுதுன்னு சொன்னாங்களா? வேறு வசதிகள் வந்துச்சா? போதை சொல்லப்பட்டதா? அறிவுரைகள் உங்களை வந்து சேர்ந்ததா? 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்தியே, என்ன பண்ண இத்தனை வருஷம்? அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் உனக்கு வரலையா? சொல்லப்படலையா? கேட்கலையா? அன்றைக்கு நீ எப்படி புறக்கணித்தாயோ அதே போல இன்றைக்கு உன்னை இறைவன் முகத்திலிருந்து நீ புறக்கணிக்கப்படுகிறாய். அல்லாஹ் சொல்லிடுவானே, ஒண்ணுமே இல்லாத நிலையில் இழக்கப்படுவோமே. நிலை இல்லாத ஒரு உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மரணம் வரும், எந்த இடத்துல இருக்கும், இந்த வாழ்வு இருக்கும், எந்த நிமிஷம் போகும் எதுவுமே தெரியாது. சந்தோஷமா போகக்கூடிய மனிதன் வீட்டுல அல்லது வெளியூருக்கு தன் வேலைக்கு செல்லுகிறான், ஒரு கட்டத்துல மரணம் அடைகிறான். நம்முடைய ஜமாத்துல நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கருப்பூர்ல நம்முடைய முன்னாள் நிர்வாகி குடும்பத்துக்காக உழைப்பதற்காக சவுத் ஆப்பிரிக்கா போனார். நல்லா அந்த மோத்த நாடுகள் அவர் நினைச்சு பார்க்கல, தன்னுடைய குடும்பத்திற்காக தான் உழைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஜமாத்தினுடைய பொறுப்பை விட்டு
தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக அவர் அங்கு போனார். கொஞ்சம் குடும்பத்துக்காக சேர்ப்போம் ஒழிப்பதற்காக போனார். அல்லாஹ் ஒரு ரூப எடுத்துட்டார். நினைச்சு பார்த்திருப்பாரா? அவர் உடல் இந்த ஊருக்கு கூட வரவில்லை, அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார். அல்லாஹ் அவருடைய மரணத்தை எங்கே வைத்து சிந்திச்சு பாருங்க. இந்த ஊர்ல தான் பிறந்தோம், இங்கதான் வளர்ந்தோம், ஆனா உன்னுடைய வாழ்க்கை முடிவு இங்கே இல்லை, போங்க எல்லாம் அனுப்பிட்டாங்க. எங்க இருக்கும் நமக்கு தெரியுமா? காலையில எழுந்து அடுத்த வேலைக்கு போனா மீண்டும் வீட்டுக்கு வருவோம் என்ற உத்தரவாதம் இருக்குதா? அல்லது இங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மீண்டும் வீட்டுக்கு சென்று விடும் என்ற உத்தரவாதம் இருக்குதா? நிலையில்லாத ஒரு காலத்தில் இந்த நேரத்தில் இந்த மரணம் நம்ம எப்போது போயிருக்கின்ற எண்ணம் யாருக்குமே சிந்தனையில செல்ல முடியாது. என்னவோ நினைச்சிட்டு இருக்கிறோம் சொன்னா, நம்ம என்ன வயசு சின்ன வயசு தானே, இன்னும் 40 வருஷம் இருக்கு, இன்னும் ஒரு 50 வருஷம் இருக்கு, நம்ம நிறைய வாழ்க்கைக்கான நேர காலங்கள் எல்லாம் இருக்குது என்பது போன்ற நம்முடைய வாழ்க்கையை நம்ம நகர்த்தி கொள்வது. அப்படிதானே? எந்த நேரத்துல உயிரிழப்பான்னு தெரியாது, ஆனா இப்ப இருக்காது அப்படிங்கிற சிந்தனையை நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹ் நம்முடைய மரணத்தினுடைய நேரத்தை எந்த நேரத்திலும் இருக்கும், எந்த நிமிடத்திலும் இருக்கும் போது நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். அப்ப இந்த மரணம் என்பது இந்த நிமிட பொழுதில் ஏற்படும் தெரியும். இப்ப மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்று அந்த எண்ணத்தை நம்ம உள்ளத்தை வைக்கணும். நபிகள் சமூகத்துல உமர் ரலியல்லாஹு வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலையை பார்க்கிறாங்க, ஒன்றுமே இல்லாத நிலை. இன்னைக்கு மனுஷன் பேசுறான், பாய் நீங்க தொழிலுக்கு வாங்க, பள்ளிவாசலுக்கு வாங்க, எல்லாம் சொல்றீங்க சரிதான், ஆனா என் நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரியுமா? என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா? என் குடும்பத்தோட நிலை என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் உழைச்சாதான் எனக்கு காசு, இன்னைக்கு நான் போய் வேலை செஞ்சாதான் எனக்கு வருமானம், நாளைக்கு பிள்ளைகளுடைய பீஸ் கட்டணும், பள்ளிக்கூடத்துக்கு செலவழிக்க வேண்டியிருக்கு, பொருளாதார தேவை இருக்கு, கடன் பிரச்சனை எவ்வளவு இருக்கு தெரியுமா? என் சூழலை புரிஞ்சு நீங்க பேச மாட்டீங்க பாய், எவ்வளவு தெரியுமா? நீ ஈஸியா சொல்லுவீங்க, பொறுப்பு வந்து உட்காருங்க, அதுல இருந்து பாருன்னு சொல்லுவீங்க, அல்லாஹ் வாழ்ந்த உலகி சொல்லுவீங்க. என் சூழல் உங்களுக்கு புரியுமா? மனிதன் சொல்லுவான். ஆனால் சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு தோலை சுமந்து உழைக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தது யாருங்க? இறைவன் தானே, அல்லாஹ் தானே. அந்த ஆற்றலுக்கு நன்றி சொல்ல வேணாமா? அல்லாஹ்க்கு நன்றி சொல்ல வேணாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிலே உமரை அவர் சந்திக்கும் போது ஒன்றுமே இல்லாத மேடையோடு எல்லாரும் படுத்திருக்கிறாங்க, உடலில் கட்டிலுடைய அச்சுக்கள் போயிருந்தது. உமர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ரோம பாரசீக மன்னர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, பெரும் பெரும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், செல்வ சீமாட்டிகளாக இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட காவிர்களுக்கு இந்த உலகம் ரொம்ப இனிமையாக இருக்குது, நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்கு ஒரு விருப்பம் ஏற்படுத்தி தரட்டுமா? உமர் எல்லாம் கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, உமரே எந்த மார்க்கத்தில் இருக்கிறீங்க? நம்முடைய இறைவன் நமக்கு எதை போதித்திருக்கான் என்பதை மறந்துவிட்டீர்களா? இந்த காவிர்களுக்கு இந்த உலகம் என்பது சுருக்கத்தை போன்றது, மூமின்களுக்கு இந்த வாழ்க்கை இந்த உலகம் என்பது சிறை போன்றது. அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன், இந்த உலகம் என்பது மூமின்களுக்கு சிறைச்சாலை போன்ற, சிரமமாக கஷ்டமாக தான் இருக்கும். பேசுவான், திட்டுவான், அடிப்பான், உதப்பான், ஏச்சு பேச்சுக்கள் இருக்கும், சிரமங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஏண்டா இருக்கோம், வெயில் இருக்கிற நிலைமையா நம்ம சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், இங்க போய் இவ்வளவு கஷ்டப்படுமா? இந்த மார்க்கத்துல இருந்து இந்த கஷ்டங்களை நம்ம அனுபவிக்க வேண்டுமா? அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இருக்கும். இந்த மார்க்கத்துல கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், நம்ம வேலூர் மாதிரி சொகுசா இருக்கலாம். மார்க்கத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னு வைங்க, எப்படி எதிரிகள் நம்மை மார்க்கத்தை விட்டு தடம் போல பார்க்கிறார்களோ அந்த மார்க்கத்தை நாம கொஞ்சம் தடம் பண்ணுவீங்க, உலக மார்க்கத்தை இப்ப வாக்கிடலாம். நம்ம அருமையில கை சேதம். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை நாம் இன்பமாக வாழ வேண்டுமா? எல்லாருக்கும் நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நாம் இருக்க வேண்டுமா? இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே
நம்முடைய பிள்ளைக்கு சிறிது ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால், கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சுன்னு சொன்னா 37 டிகிரி இருக்கக்கூடிய நம்முடைய சராசரி உடம்புடைய அந்த உடலுடைய வெப்பம் ஒரு டிகிரி அதிகரிச்சுன்னு வைங்களேன், சொல்றோம் கட்டுமே அடிக்குது, பிள்ளைக்கு தாங்க முடியல, முனகலாம் படுத்த படிக்க இருக்கலாம், தாங்க முடியல, என் பிள்ளை என்னாச்சுன்னு தெரியல, பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, தூக்கிட்டு வாங்க, புள்ள வீட்டுல உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கலாம், பாத்துக்கிட்டு புள்ள துடிச்சு போவாங்க. ஆஸ்பத்திரியில போய் டெம்பரேச்சர் வரைக்கும் நார்மலாகவும் ஒரு சீராக வேண்டும். ஆனா பிள்ளை பள்ளிக்கூடம் போறான், கல்லூரி போறான், வேலைக்கு போறான், பச்சனுக்கு சொல்லாம தூங்குறான், தொழுகைக்கு வக்கத்துக்கு அழைக்கப்பட்டால் அதுக்கு கிடைச்சதே இல்லை. கேட்டா பிள்ளை டியூஷன் போறான், பிள்ளை படிக்கிறான், பிள்ளை 10th வந்துட்டான், இப்ப ஓடுறதுக்கு நேரம் இல்லை, படிப்பதற்கு நேரம் இல்லை. பிள்ளை இடத்துல தொழுகை இல்லைன்னு சொன்னா அவன் நரகத்துல போய் நெருப்புல அந்த வெப்பத்தை தாங்க முடியுமா? எதை பற்றி சிந்திக்க வேண்டிய சமுதாயம் அதை பற்றி சிந்திக்கலையே. இங்க உடம்புல சூடு ஏறிச்சுன்னா கொதிக்கிறோம், துடிக்கிறோம். ஆனா மறுமையில கலந்து வேவானே, இந்த நரகத்துல கலந்து சாவானே, காப்பாத்தணுமே, அவன் இப்படி தூங்கிட்டு இருக்கிறாங்க, தொழிலுக்கு அனுப்பணுமே, வாங்க சொல்லிட்டாரு, எழுந்துச்சு போடா, பெருமடா. பொம்பளை பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தோமா, ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தோமா? வீட்டுல கூட பெண்களை பார்க்கிறோம், வீட்டுல 4 உறவினர்கள் வந்துட்டாங்க சொன்னா அப்படியே நேரம் போனதே தெரியாது. உறவுக்கு உபசரிக்கிறது என்ன, விருந்தளிக்கிறது என்ன, உறவு பார்க்கறது பொழுது கொடுக்கறது என்ன, டீ காபி கொடுக்கறது என்ன, பரிமாறிட்டே போனீங்கள ஒரு மணி நேரம் முடிஞ்சிடும். ஏமா தொழுவுல எங்க காலையில இருந்து விருந்தாளியெல்லாம் வந்திருக்கிறாங்க, தொழுவதுக்கு நேரம் இல்லை. இந்த முஸ்லிம்களிலே சில பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்துல ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டா ஒரு டீ காஃபி கொடுக்குறங்கிற நேரத்துல தொழுகை விட்டுறது பார்க்கும். ஏமா தொழுகை விட்ட, ஒரு 5 நிமிஷம் தொழுது இருக்கலாமே, அதுக்கு கூட நேரம் இல்லை. அப்ப அடுத்தவனுக்கு டீ காஃபி கொடுக்குறதுக்காக நீ நரகத்துல போய் விழுறியம்மா, இந்த சிந்தனை கூட இன்னும் சிலர் பார்க்கும். வேலைக்கு போறோம் இளைஞர்கள் அல்லது பெரிய ஆண்கள் வேலையில போய் உட்கார்ந்து சொன்னா என் ஜாப் அப்படி, என் வேலை அப்படி, அங்க போய் உழைக்கிற நேரத்தில் எனக்கு தொழிலுக்கெல்லாம் நேரமா கிடையாது, ஒதுக்க முடியாது, தாடி வைக்க கூட விட மாட்டான், அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறேன், என்னால தொழிலுக்கு நேரம் ஒதுக்க முடியல. எப்படி இந்த காரணத்தை நம்மளால சொல்ல முடியுது? படைத்த இறைவனுடைய அந்த ரஹ்மத்தை, அருளை நாம் புறந்தள்ளி விட்டு ஒரு பொருளாதாரத்தை சேமிக்கிறோம் சொன்னா அப்படிப்பட்ட அந்த லாபத்தை தூக்கி எறிய வேணாமா? தொழுகை நேரத்துல இந்த தொழுகையை நாம் தொழக்கூடிய அந்த நேரத்துல ஒரு பிசினஸ்ல இருப்போம், ஒரு வியாபாரத்துல இருப்போம், அந்த நேரத்தில் கூட்டம் அதிகமாக தான் ஆகும், பொருளாதாரத்தை இரட்டிப்பாக ஆக்குவான், காசு இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட கொடுப்பதற்கான ஒரு கூட்டத்தை அதிகப்படுத்துவார். நேரத்தை தவற விட்டுட்டோம் வைங்க, அந்த தொழுகையை தொழுவ முடியும்னு சொன்னா அப்படிப்பட்ட வியாபாரத்தில் என்ன பரக்கத்து இருக்கும்? அந்த அருளை எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம்? சிந்திச்சு பாருங்க. அதான் நம்ம ஏற்கனவே கேட்டோம்ல, இந்த தோளில் சுமையை சுமப்பதற்கு, உழைப்பதற்கு அனைத்து ஆற்றலையும் இறைவன் கொடுத்துருக்கானே, உன்னுடைய மூளை லேசா கொஞ்சம் பிடிச்சிருக்காங்க வைங்க, கொஞ்சம் சுண்டுனாங்க வைங்க, நம்ம நடமாட முடியுமா? படுத்த படுக்கையில கிடப்பா, 6 மாசம் 3 மாசம் ஹாஸ்பிட்டல்ல கிடந்துங்கிறான், என்னப்பா செஞ்சு? ஒண்ணுமே செய்ய முடியல, வீட்டுல குடும்பத்துல பொண்டாட்டி என்ன பாத்துக்கிட்டா, புருஷன் தான் என்ன பாத்துக்கிட்டாரு, வேற யாரும் என்ன காப்பாற்ற முடியல, பார்க்க முடியலையே. அப்ப படுத்து கிடந்து 3 மாசமா ஒண்ணு இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், உணவு எடுத்துட்டு இருக்கான், மருந்து மாத்திரை கொடுத்துட்டு இருக்கிறான். வியாபாரத்தை விட்டுட்டு உன்னால 5 நிமிஷம் சொல்ல முடியலையா? 3 மாசமா எந்த தொழிலுக்கு போனாலும் உன்னால மருத்துவம் பார்த்து கொண்டு வீட்டுல இருக்க முடிஞ்ச உனக்கு தொழுகையை சொல்ல முடியலையா? ஒரு 5 நிமிஷம் தொழுகை ஒதுக்க முடியலையா? ஆனா அதை விட பெரிய விஷயம் என்னங்க, ஒரு பெரிய முக்கியமான வேலையில இருக்கிற தொழுகையை சொல்ல முடியாது அப்படின்னு நீ பேசுறேன்னு சொன்னா, உன் வேலையில இருக்கிற முக்கியமான வேலையில இருக்கிற அர்ஜென்டா உனக்கு
ஒண்ணுக்கு வந்துருச்சு. உட்கார்ந்து இருப்பியா, அடக்குவியா, தாங்கிக் கொள்ள முடியுமா, பொறுத்துப்பியா, ஒரு வழியில எந்திரிச்சு போவியா இல்லையா? அற்பமான சிறுநீருக்கு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தை கூட உன்னால தொழுகைக்கு ஒதுக்க முடியலன்னு சொன்னா என்னங்க வாழ்வோம்? இறைவனுடைய சிந்தனை உள்ளத்துல எந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ற சிந்திச்சு பாரு. அப்படி என்னுடைய நேரத்தை பெரிதாக பார்த்து கொண்டு உலகத்தினுடைய வாழ்க்கை தான் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டு நாம் வாழ்கிறோம் சொன்னால் மட்டத்தனமான ஒரு காரியத்தில் இறைவனை அஞ்சு கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய உணர்த்தக்கூடிய அந்த பாடத்தை நாம் உணர்ந்து கொள்ள கண்ணப்பட்டிருக்கிறோம். தொழுகைதான் நமக்கு வெற்றியை தரும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த தொழுகை நேசிக்கக்கூடியவர்களாக, இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, நல்ல அடியாளர்களாக நாமும் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தாரையும் அது போல உருவாக்கும். நம்முடைய பிள்ளைக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கும். பாடம் சொல்லிக் கொடுக்குறோமா, அந்த நேரம் தொழுகை வச்சா தொழுதுட்டு வா. இன்னைக்கு திருமணத்துக்கு கூட அப்படிதான் பாக்குறா. நல்ல கலரா இருக்கா, வெள்ளையா இருக்குதா, வசதி வாய்ப்போடு இருக்கா, நல்ல பொண்ணு அழகான பொண்ணா இருக்கிறா, அழகான மாப்பிள்ளையா இருக்காரா, வசதியா இருக்காரா, நல்ல வேலையில இருக்காரா, இதெல்லாம் பாக்குறீங்களே. 5 வேளை தொழுவான அதை பார்த்திருக்கிறீங்களா? அதை பத்தி கேட்டிருக்கிறோமா? அதை பார்த்து மணமகனை அல்லது மணமகளை தேர்வு செய்யக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு இருக்குதா? மறுமையை இந்த சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவானா, அவன் கரத்துல பிடிக்கிறோமே, சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல கடைசி ஒரு வாழ்க்கையாக வாழுகிறோமே, என் புருஷன் தொழுகிறானா, என்னுடைய வீட்டுக்காரன தொழுகைக்கு ஏவுறனா, என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளையை நான் தொழுகைக்கு சரியாக ஏவுறனா, எப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய குடும்பத்தை நாம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். தொழுகையே அது போயிட்டு போகுது. அதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்டா பார்த்துக்கோம். எல்லாம் சொல்றானே, நாம் உங்களை வீணுக்காக படைக்கவில்லை, உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் என்னிடத்தில் கொண்டு வரப்படும், நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்றதான் திரும்ப இந்த உலகத்துல படைச்சு வாழ்ந்து நீ வேற எங்க போய் பேர் நினைச்சிட்டு இருக்கிறியா? இங்கதான் எங்கிட்டதான் வரணும். அல்லாஹ்வுடைய பிடியில் நாம் இருக்கிறோம். மீண்டும் அவருக்கு செல்ல இருக்க பயம் நமக்கு இருக்க வேண்டும். இறைவனுடைய நேசம் நமக்கு இருக்க வேண்டும். அவனுக்கு வேறு போக்கில் நமக்கு இல்லை. அவனுடன் திரும்ப போகிறோம். போகக்கூடிய அவரிடம் நாம் நல்ல முகத்தோடு, நல்ல முறையோடு, நல்ல அணுகுமுறையோடு நாம் நடந்து கொள்ள கருதப்படுவோம். அப்படி நாம் உலகத்தில் முயற்சிக்கக்கூடிய அந்த காரியத்தில் நாம் ஈடுபடுவோம். நல்லா சொல்லுகிறான், சூரத்தில் ஆள் என்றார்கள் சொல்றோம். உங்கள் இறைவனத்தில் இருக்கக்கூடிய மிக விசாலமான இடத்தை நம்பிக்கை தேடி நீங்க வாருங்க. அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த வானம் பூமி அத்தனை கிடைக்கிறது. நீ உலகத்தை தேடி போயே, உலகத்துல ஓடியே, அனைத்தையும் அந்த சொர்க்கத்துல நான் உள்ளடக்கி இருக்கிறேன். நீ சேமிக்கக்கூடிய தங்கம், பொருளாதாரம், ஆபரணம், சேமித்து நாளையினுடைய பொருளாதார தேவைக்காக, எதிர்கால நலனுக்காக நீ சேமித்து வைக்கக்கூடிய அனைத்து பொருளாதாரத்தையும், உலகத்தில் கூட அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கு. இப்படிப்பட்ட விசாலமா பிரம்மாண்டமான சொர்க்கம் நடிக்கிற எண்ணத்தில் இருக்கிறது. அல்ல சொல்றா, வயந்தத்தில் முத்தகி, இது இறையச்சவாதிகளுக்கு மட்டும்தான். சிந்திச்சு பாருங்க, சொர்க்கம் இறை அச்சவாதிகளுக்கு தான் சொன்னா இந்த இறையச்சம் என்கிட்ட இருக்கா? அல்லாஹ் தொழுகை இறையச்சத்தோடு நிற்கிறனா? தொழுகையே தூரமாக்காம நேசிக்கக்கூடியவனா இருக்கிறனா? அப்படி நாம் இறைவனை நேசிக்கக்கூடாது. இறைவன் நம்மை விரும்பக்கூடியவனாக, இறைவன் என் மீது கருணை காட்டுவதற்கு அனைத்து வாய்ப்புகளில் நாம் முயற்சிக்கூட. மூசா நபியவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை விட்டு அல்லாஹ்வை நேசத்தை பெறவர்கள் எப்படி முந்திக் கொண்டு வந்தாரோ, எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டால், எனக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டால், எனக்கு மார்க்கத்தில் செய்வதற்காக ஈடுபடுவதற்காக அனைத்து வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் இறைவனுடைய திருப்தி எந்த காரியத்தில் இருக்கும் தெரியாது. சாதாரண ஒரு விபச்சாரி பூனைக்கு அந்த நீர் புகட்டினாள் என்பதற்காக அவள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறாள் என்று சொன்னால், எத்தனை பெரும்பாவம் செய்த நான் எந்த நேரத்தில், எந்த விஷயத்தில், எந்த காரியத்தில் அல்லாஹ் என்னை திருத்திக் கொள்வான், என்னுடைய பாவத்தை மன்னிப்பான், என்னை சொர்க்கத்திற்கு கொண்டு சொல்வான் எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பெரும் பெரும் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு காரியம்தான் தொழுகை. தொழுகை முழுவதும் பாவம் மன்னிக்கும்.
அந்த பாவ மன்னிப்பு நாம் ஈடுபடவில்லை என்று சொன்னால், அந்த தொழுகையில் நாம் நிலைநிறுத்தவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் மறுமை நாளிலே கடுமையாக தண்டித்து விடுவார். எனவே நாம் நம்முடைய காரியத்தை மறுமைக்காக, இந்த மறுமை சிந்தனை நம்முடைய மாற்றத்திற்கான விதையாக நாம் உள்ளத்தில் ஏந்து கொள்ள வேண்டும். இந்த மறுமை சிந்தனையோடு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.